ஏன்னா ஐடியாலஜிக்கலி நம்ம ஸ்டாண்டு வேறு ஸ்டாண்டாக இருக்குது. அது வேறு மாநில அரசியலாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும், எங்களுடைய கருத்துக்களை சில இடத்துல வலிமையாக சொல்ல வேண்டி இருக்குது. அதுதான் பண்ணியிருக்கேன். அதனால் கடுமையாக விமர்சித்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை வழங்கன்னா கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஆனால் நான் யாருடைய தனிப்பட்ட இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, அந்தந்த தலைவர்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை சந்திப்பது எந்த விதத்திலும் தவறு இல்லை என்று சொன்னவன் நான். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் யார் ஏறினாலும் டெல்லிக்கு தான் வர்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தான் பார்க்குறாங்க அப்படின்னு மீடியாவில் நிறைய யூகம் எழுதுறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம், அதில் யூகத்தை எழுதுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. நாங்கள் எப்பொழுதுமே வெளிப்படையாக தான் இருக்கிறோம். காங்கிரஸ் போல டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கட்டுப்படுத்தாது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரமே சாட்சி. அதனால் மீடியாவில் வரக்கூடிய யூகங்களுக்கு நான் பதில் சொன்னால் அது தவறாக போயிருந்தேன். டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து வைத்திய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. யாரையும் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டியது இல்லை அப்படிங்கிறீங்க. என்ன விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காரணத்திற்காக இல்லை, அப்போ பாஜகவும் அதாவது மத்திய ஆளுகின்ற ஆட்சியும் விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்கா? இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஆக்ரோஷமான கருத்துக்களை வைக்கிறாரு, பதிலுக்கு நாங்கள் வைக்கிறோம். அதனால் இந்த செக்யூரிட்டிக்குள்ளே நான் போக விரும்பலைங்க. நான் எல்லாருக்குமே தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை பாருங்கள். நமக்கு நேர் எதிர்க்கட்சிகளாக இருந்தவங்களுக்கு முதல்ல என்எஸ்ஜிஎல்லாம் இருந்துச்சு, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு. இப்போ அது சிஆர்பிஎஃப்ஆ மாறிடுச்சுங்கண்ணா. நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப்பின் பண்ணுறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேங்கண்ணா. மாநில அரசினுடைய ஸ்டேட் செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ஏடிஜி இன்ட்டு லா அண்ட் ஆர்டர்லாம் அதில் இருக்காங்க. அவர்கள் முறையாக கொடுக்கும் பொழுது அதில் எங்கேயுமே வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதில் ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால் அதை நான் இந்த நேரத்தில் மறுக்கிறேன். அண்ணா எக்ஸ்எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர், சிட்டிங் எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர், அதே போல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவருக்கு மட்டும் ஏன்ற ஒரு கேள்வி தானே நடக்கூடிய அரசியல். ஆனால் எனக்கு தெரியலைங்கண்ணா, நீங்கள் அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டி, அரசியல் சூழல், குறிப்பாக தொண்டர்கள் வருவது, பாதுகாப்பு காரணம், கருத்துக்கள் பேசுவது, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலைங்கன்னா இருக்கலாம். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் என்ன பிக் பண்ணுறாங்க, அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில் என்ன யோசிக்கிறாங்க, இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குங்கண்ணா. பட் நான் விஜய் அவர்களுக்கும் இதே தான் சொல்கிறேன்.